வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டில் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டு பார்த்தாச்சு, ஹையர் எஜுகேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எப்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை பார்த்தீங்கன்னா இந்த மாநில நிர்வாக அமைப்பிலேயே மிக பழமையான துறை. என்னது? இந்த வருவாய்த்துறை தான் இந்த மாநில நிர்வாக அமைப்பில் மிக பழமையான துறை. அது என்னது? அந்த மிக பழமையான துறை என்ற பாரம்பரியத்தையும் பெருமையையும் இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பெற்றிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்ன சொல்லுவாங்கன்னா தாய்த்துறைனே சொல்லுவாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்ன சொல்கிறாங்க? தாய்த்துறை, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இதுதான் அனைத்து துறைகளுக்கும் தாய்த்துறை இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. இப்போ பார்த்தோம்னா பசலி 1436 பெரும்பாலும் இந்த வருவாய்த்துறையை பிரிட்டிஷ் அவங்க முதல்ல பிரிட்டிஷ் இருந்த காலத்தில் தான் எல்லாமே கொண்டுட்டு வராங்க. எஸ்எல்ஆர் எல்லாமே பிரிட்டிஷ் இருந்த காலத்தில் தான் கொண்டு வந்தது. அப்போ அந்த காலத்தில் வரையில் அவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. பசலி, ஜமாவந்தி, அஜ்மாய்ஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம். இப்போ அஜ்மாய்ஸ்னால் இங்கே நம்ம என்னென்னு பார்த்தோம்னா பயிர் ஆய்வு, அந்த பயிர் என்ன இருக்குன்னு போய் பார்க்குறது. ஜமாவந்தினா நமக்கு வருவாய் தீர்வாயம் அப்படின்ட்டு பேர். இப்போ இந்த பசலி என்ன பசலி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இயர் இருக்குது. என்ன இயர்னால் அந்த வருவாய்த்துறைக்கு ரெவன்யூக்கே ஒரு இயர் இருக்குது. அவங்க இயர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் இயர் எப்படி ஜனவரி 1 to டிசம்பர் 31 முடிஞ்சிடும். அது நம்மளோட ஆக்சுவல் டேரக்டில் அந்த இயர் தொடர்ச்சியாக நம்மளோட ஒவ்வொரு 2025, 26 இப்படி நகண்டு வருதில்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பசலி இயர்னு ஒரு இயர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா எப்படி மார்ச் எண்டிங், ஏப்ரல் 1 மார்ச் எண்டிங்னு ஃபினான்ஸ் இயர் வர்ற மாதிரி. அப்புறம் பள்ளி கல்வித்துறைக்கு அவங்களோட இயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் 2 மே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இயர் இருக்குது. இவங்களுக்கு என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட முதல் கணக்கு தொடங்குறதே ஜூலை 1 to ஜூன் 30 வரை. இதுதான் இவங்களோட இயர். இந்த வருவாய்த்துறையோட இயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜூலை 1 to ஜூன் 30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜூன் 30 முடிஞ்சோடனே இவங்களுக்கு பசலி எப்படின்னா, போன பசலி என்னன்னா 1435 பசலி. எப்போ? ஜூன் 30 வரைக்கும். அப்போ இன்றைக்கி ஜூலை 1ன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஜூலை 1. அப்போ இன்றைக்கி தான் வருவாய் தினம்னு இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க. வருவாய்த்துறை தினம்னு இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை 1 என்னென்ன தினம்னா டாக்டர் தினம், பட்டய கணக்காளர் தினம், நம்ம வருவாய்த்துறை தினம்னு இதை தான் கொண்டாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1435 பசலி ஜூன் 30 1435 பசலி முடிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு இது தொடங்குது அப்படி ஜூலை 11. இவங்களோட இயர் பார்த்தீங்கன்னா இந்த பசலி 1436 தான். இது என்ன சார் பசலி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை 1 to இந்த ஜூன் 30 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் வருவாய்த்துறையில் அந்த நிலங்களுக்கான நிலவரியை வசூல் பண்ணுறது. எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நிலவரியை வசூல் பண்ணி அரசுக்கு கட்டுற பணியாக இருக்கட்டும், அந்த நிலம் தொடர்பான ஆவணங்களில் ஒருத்தர் பேரில் இருக்கும் பட்டா அது இன்னொரு பேருக்கு மாறுதலாக இருக்கும். ஒரு இடம் ஒரு முழுசாக இருந்திருக்கும், அதை சப்டிவைடட் பண்ணி இவருக்கு பாதி அவருக்கு பாதி பேருக்கும். இந்த கணக்கில் ஆவணங்களை எல்லாத்தையுமே திருத்தணும்ல. இந்த 1 இயரில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே திருத்தி சரிபார்த்து அதற்குன்னு அந்த கணக்கை சரிபார்க்கிறதுக்காக தான் இந்த வருவாய் தீர்வாயம், இந்த ஜமாபந்தின்ற நிகழ்வு நடக்குது. இந்த ஜமாபந்தி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா நிலவரி வசூல் பண்ணிட்டாங்களா, இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு இவ்வளவுன்னு நிலவரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நீங்கள் நிலவரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சை 2.5 ஏக்கர், ஒரு ஹெக்டர்னா 2.5 ஏக்கரு. அந்த 2.5 ஏக்கருக்கு 12 ரூபாயும், புஞ்சைக்கு 2.5 ஏக்கருக்கு 5 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ணால் ஒவ்வொரு ஆள் கிராமத்தில் எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்களோ அந்த நிலம் வச்சவங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் மூலியமாக நிலவரி ரசீது, அந்த நிலங்களுக்கு ரசீது போட்டு அவர்கள்ட்ட இருந்த பணத்தை வாங்கி யாருக்கு கட்டணும்? அரசுக்கு கட்டணும். அப்போ அரசுக்கு பணத்தை கட்டும்போது அந்த அரசுக்கு வர வேண்டிய வருவாய்கள்லாம் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அதுதான் முதல் காரணம். என்ன காரணம்னா அந்த வருஷத்துக்கான தொகையை கிராமத்தில் இருந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர் வசூலித்து அரசுக்கு கட்டிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒன்று. அதுபோக அதுக்கடுத்து இந்த நிலப்பதிவேடுகள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. நிலப்பதிவேடுகள், அந்த நிலப்பதிவேடுகளில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஏற்பட்ட மாற்றத்தில் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு அவங்களுக்கு கிராம நிர்வாகர் கணக்கு இருக்குது. கணக்கு 1 எப்படின்னா பயிர் சாகுபடியை பற்றி சொல்கிறது. 1 ஏன்னா எவ்வளவு கல்டிவேஷன் ஆகிருக்கு, எவ்வளவு இருப்பு இப்போ நிலுவையில் பயிர்கள் கிராமத்தில் இருக்குன்றது. 2 பார்த்தீங்கன்னா அடங்கல். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பட்டாதோட பேரோட அனைத்து விவரங்கள் இருக்கும். கணக்கு எண் 3னா பட்டா மாறுதல். இந்த மாதிரி நிறையா கணக்குகள் இருக்குது. 10.2ன்றது எவ்வளவு நிலவரி, எவ்வளவு 14ன்றது அந்த தண்டல் வசூலிக்கிறது. இப்படி நிறையா இருக்குது. அவங்களுக்குள்ளேயே நிறைய கணக்குகள் இருக்குது. நீங்கள் விஓ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கணக்கு எடுங்கப்பா, அந்த கணக்கு எடுத்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த மாதிரி நிலப்பதிவேடில் இருக்க சீர்திருத்தத்தெல்லாம் சரி பண்ணிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. சேஞ்சஸ் ஆனதெல்லாம் சரி பண்ணி மாற்றிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அந்த வருவாய் திருவாயத்தில் அந்த முதல் பணி என்ன சொன்னால், நிலவரி எவ்வளவுன்னு பார்த்து வசூல் பண்ணது ஒன்று. அப்புறம் நிலப்பதிவேடுகள் ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்து என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் எவ்வளவு விவசாயம் விளைந்தது அப்படின்னு விஓ கணக்கெடுப்பாங்க. அந்த கணக்கெடுத்ததில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முதல் போகத்தில் எவ்வளோ விளைஞ்சிருக்கு, ரெண்டாம் போகத்தில் எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு அனைத்து விவரங்களையுமே அந்த விஓவோட பதிவேட்டில் இருக்கும். அதை வச்சு தான் மக்கள் வந்து நகைக்கடைக்கு லோன் வாங்குறதா இருக்கட்டும், விவசாய கடன் வாங்குறதா இருக்கட்டும், பயிர் காப்பீடு பதிவு பண்ணுறதா இருக்கும், எல்லாருக்குமே அந்த கிராம நிர்வாக அலுவலர் விஓட்ட இருந்து தான் அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்குவாங்க. அப்போ இந்த எவ்வளவு கல்டிவேஷன் ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் நெல் எவ்வளோ விளைஞ்சிருக்கு, கடலை எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அனைத்து ஊர் கிராமத்தையுமே மொத்தம் அனைத்து விஓகிட்ட இருந்து ரெக்கார்டை யார் வாங்குறாங்க, வேளாண்மைத்துறை வாங்குறாங்க. வேளாண்மைத்துறை வாங்கி இதை வந்து யார் வாங்குறாங்க, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், புள்ளியியல் துறை. இந்த புள்ளியியல் துறை தான் எங்கே கொண்டு போகிறாங்க, இந்தியாவில் சேர்க்குறாங்க. அப்போ இந்தியாவில் இந்த வருடம் எவ்வளவு நமக்கு விளைச்சல் வந்திருக்கு, நெல் எவ்வளோ அறுவடையாயிருக்கு, கடலை எவ்வளோ இருக்குது, உளுந்து எவ்வளோ இருக்குன்ற அனைத்து விவரங்களும் யார் மூலியமாக அறிய முடியுது, இந்த கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ இவங்க கொடுக்குற கணக்கு மூலியமாக தான் வேளாண்மைத்துறை எடுத்து வேளாண்மைத்துறையிலேருந்து எங்கே போகுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் புள்ளியியல் துறைக்கு போய் கடைசியாக இவ்வளவு வந்து ஹார்வெஸ்டர் இவ்வளோ அறுவடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற விவரமே அங்கே புள்ளியியல் துறைக்கு போய் இந்திய அரசு அப்போ தான் மதிப்பிடுவாங்க. இப்போ எவ்வளோ கொள்முதல் பண்ண முடியும், வெளிநாட்டிலேருந்து பருப்பு எவ்வளோ இறக்குமதி பண்ண முடியும், அரிசி எவ்வளோ இறக்குமதி பண்ணி எல்லா கால்குலேஷன் எதில் இருக்குது, இந்த அடித்தட்டில் இருந்து தான் அங்கே இருக்குது. உடனே வந்து பெரும்பாலும் தேவையில்லாமல் நம்மகிட்ட இங்கே நிறைய விளைஞ்சதை நம்ம நிறைய இறக்குமதி பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இந்த புள்ளியியல் துறை என்ன வேலை பார்க்குது, நம்ம எவ்வளோ விளைஞ்சிருக்கு, என்னென்ன நம்மகிட்ட கையிருப்பு வரப்போகுது, இவ்வளவு இருக்குது, அப்போ நம்ம இவ்வளவு இறக்குமதி பண்ணால் போதும், பருப்பு இவ்வளோ பண்ணால் போதும், அரிசி இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற விவரங்களை வந்து இந்திய அரசுக்கு வந்து கொடுக்குறதே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் துறை தான். அது எங்கேருந்து எடுக்குது, இந்த வருவாய்த்துறையிட்ட இருந்து தான் அந்த விவரங்களை கைப்பற்றி இந்திய அரசுக்கே தெரிவிக்குது. அப்போ இது ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி. அந்த புள்ளியியல் துறையாக இருக்கட்டும், வேளாண்மை துறையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யார் இந்த வருவாய்த்துறையோட இணைஞ்சு தான் பணியாற்றிட்டு வருவாங்க. அந்த வேளாண்மை துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாய உதவித்தொகை வருதுல வருஷத்துக்கு, அந்த தொகைக்கு முதல்கூட அந்த ரெக்கார்டு எல்லா டீட்டெயில் யார்கிட்ட இருக்கும், வருவாய்த்துறையிட்ட தான் இருக்கும். இவங்கள்ட்ட இருந்து தான் டீட்டெயில்ட கலெக்ட் பண்ணி அனைத்து விஷயங்களும் செய்வாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு அவங்க வேளாண்மை துறையில் சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவும் ஏக்கருக்கு உரம் கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறது அனைத்து விவரங்களுக்கும் நம்ம வருவாய்த்துறையில் தான் சான்று வாங்குறாங்க. வாங்கி தான் மற்ற அனைத்து துறைகளும் சப்டைடாக அப்படியே இணைந்து செயல்படுறதுக்கு முதன்மை துறையாக இருக்கிறது வருவாய்த்துறை தான். இப்போ இவங்களோட முதன்மையான பணிகள் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களை மையப்படுத்திய சேவைகள். என்னது, குடிமக்களை மையப்படுத்திய சேவைகள். அந்த வாழ்கிற மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அனைத்துமே. என்னென்ன சேவைகள் நீங்கள் நினைச்சுன்னா, அவங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, அனைத்து சான்றுகளையும், சிறு விவசாயி சான்று, நிறைய சான்றுகள் இருக்குது. அனைத்து சான்றுகளையும், விதவை சான்று, ஆதரவற்ற விதவை சான்று, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். அது என்ன சார் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னா, இடப்பெயர்வு சான்று. நான் அங்கே படித்தேன், அந்த ஊர்லேருந்து கல்யாணம் முடிஞ்சு நான் இங்கே வந்து இப்போ இங்கே வசிச்சுட்டு வர்றேன், இப்போ நான் வந்து அந்த கவர்மெண்ட் இதில் போய் நான் பதியணும், வேலைவாய்ப்பு துறையில் போய் அப்படின்றப்போ எனக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு ரெவன்யூத்துறை மூலமாக தான் கொடுத்துட்டு வர்றாங்க. ஏகப்பட்ட சான்றுகள் வந்து வருவாய்த்துறை. அப்போ குடிமக்களை மையப்படுத்திய சேவைகள், குடிமக்களுக்கான அனைத்து தேவைகளையுமே செய்கிறது இவங்களோட முதன்மை பணி. அடுத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறது. அது என்ன சமூக பாதுகாப்பு திட்டம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு வட்டாட்சியர் தான் இருப்பார். நீங்கள் நினச்சிருவேனா, வருவாய் வட்டாட்சியர் ஒருத்தர் இருப்பார், சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கே தனி வட்டாட்சியர். அதான் என்னது, ட்ரிபிள்எஸ் தாசில்தார்னு சொல்லுவாங்க. என்ன தாசில்தார்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள்எஸ் தாசில்தார்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மட்டுமே தனியாக அவர் இருக்கார். அவர் என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வறுமை ஒழிப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவை ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம், முதிர்கன்னி ஓய்வூதிய திட்டம், இந்த திட்டங்களுக்கெல்லாம் பயனாளிகள் அப்ளை பண்ணால் அவங்கள வெரிஃபைட் பண்ணி அவங்களுக்கு மாதம் அந்த உதவித்தொகையை அவங்க வங்கி கணக்கில் வைக்கிறதுக்கான பணிகளை இந்த சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் தான் செஞ்சுட்டு வருவாங்க. அதுபோக உழவர் பாதுகாப்பு திட்டம். உழவர் பாதுகாப்பு திட்டம்னா ஒரு அட்டை இருக்கும், மெரூன் கலரில் அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையில் அவங்க விவசாயியோட படம், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அதில் இருக்கும். அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்து மூலயமா அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வாங்கிக்கலாம், திருமண உதவித்தொகை வாங்கிக்கலாம், ஈமச்சடங்கு உதவி. அவங்க இறந்துட்டா கூட, அந்த உழவர் இறந்துட்டாருன்னா அந்த இறந்தவருக்கான உதவித்தொகையை வாங்கிக்கலாம். 22,500 அரசு மூலியமாக வந்து இறப்புக்கான இது கொடுப்பாங்க. திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு குறைவாக
படிச்சிருந்து திருமணம் முடிக்கிறவங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே சமூக பாதுகாப்பு திட்டத்திலிருந்து ஆணுக்கு வந்து 8,000 ரூபாயும் பெண்ணுக்கு வந்து 10,000 ரூபாயும் அதில் கொடுப்பாங்க. கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வேறு கொடுப்பாங்க 2,500 ரூபா 3,000. அது கல்லூரிக்கு தனியாக, பாலிடெக்னிக் தனியாக, இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனியாக, மெடிக்கல் காலேஜுக்கு தனியாக ஒவ்வொரு ஸ்லாபில் இருக்குது. அந்த விஷயம்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டங்களுக்கெல்லாம் இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் இவங்க தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், மறுவாழ்வு. என்னது? பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு, திடீர்னு ஒரு கடலோர கிராமத்தில் ஒரு சுனாமி வந்துருச்சுன்னா அங்கே இருக்க விஓக்கள் இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க இந்த பேரிடர் மேலாண்மையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னா திடீர்னு ஒரு முகாம் அமைக்கணும்னா ஏதாவது பள்ளிக்கூடம், ஏதாவது கல்யாண மண்டபம், திருமண மண்டபத்தை உடனே அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை என்னென்ன மழை வந்தால் எப்படி தற்காத்து கொள்ளலாம், திடீர்னு மரம் விழுந்துச்சுன்னா கரண்ட் கம்பி சாகிற, இவங்க ஒரு ஊரில் முன்னாடி வாலண்டியர்ஸ்னு ஒரு டீம் செப்பரேட்டாக ரெடி பண்ணிடுவாங்க. அந்த கிராமத்தில் இருக்க இளைஞர்களையோ அவங்களெல்லாம் மரம் வெட்ட தெரிஞ்சவங்க, டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சவங்க, மரம் ஏற தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு குழுவை முன்னாடியே ஏற்கனவே இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து ரெடி பண்ணி இதை தயார் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு 2 பேரை எடுத்துகிட்டு போய் நீச்சல் பயிற்சி எல்லாம் கொடுத்து ட்ரைனிங்லாம் கொடுத்து இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஊருக்கு ஒரு 10 பேர் கொண்ட குழு, அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் அப்படின்ற ஒரு குழு அமைச்சு அந்த ரெஸ்பாண்டன்ட் அப்புறம் தனியாக டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை ஏற்படும்போது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அவங்களெல்லாம் பாதுகாப்புக்கு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நிவாரணம் கொடுக்குறதா இருக்கட்டும், மறுவாழ்வு இருக்கட்டும். திடீர்னு காற்றுலையோ மழையிலையோ அதிக மழை தொடர்ச்சியாக பெஞ்சு வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னா, வீடு இடிஞ்சிச்சு, அந்த வீடு இடிஞ்சதுக்கான நிவாரண தொகை இவங்க மூலியமாக வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு மறுவாழ்வு, அந்த மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு உணவு அனைத்தையுமே செயல்படுத்தி கொடுக்குறது நம்ம வருவாய்த்துறை தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க நிலங்களின் பாதுகாவலர் மற்றும் நிலப்பதிவேடுகளை பராமரித்தல். கவர்மெண்ட் லேண்டு, நிறையா கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட் லேண்டை யார்? அந்த வருவாய்த்துறை தான் பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி பாதுகாக்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு நிலங்களை தனியார்கள் என்ன ஆக்குபேட் பண்ணக்கூடும், ஏதாவது ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு கட்டிடங்களை கட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது செய்யா இருக்கட்டும். அப்போ அரசு நிலங்களை அனைத்தையுமே வந்து பாதுகாக்கிறது தான் வருவாய்த்துறையோட முக்கிய வேலை. அதுக்கப்புறம் கூட நிலப்பதிவேடுகளை பராமரிக்க. ஒரு கிராமத்துக்குன்னு நிலப்பதிவேடு என்னது, ஆப்பதிவேடுன்னு இருந்துச்சுன்னா அந்த கிராமத்தோட வரலாற்றில் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு அனைத்து இருக்கும். A to Z வரை எவ்வளோ கம்மா, எவ்வளோ ஊரணி, எவ்வளோ புறம்போக்கு, எவ்வளோ நஞ்சை, எவ்வளோ புஞ்சை, யாராருக்கு எவ்வளோ இருக்குன்னு அனைத்து விவரங்களும் இருக்கும். அந்த நிலப்பதிவேடுகளை பராமரிக்கிறது இவங்களோட முக்கியமான பணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்த நடவடிக்கை. என்ன நில சீர்திருத்த நடவடிக்கை? ஒருத்தர் 30 ஏக்கர் தான் வச்சுருக்க முடியும். அதிக அளவு ஏக்கர் நிலங்கள் வச்சுருந்தா அதை லேண்டு நில எடுப்பு திட்டத்தின் மூலமாக அவங்ககிட்ட வந்து அந்த லேண்டு வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னா இதுக்கு மீறி இருக்க நிலத்தை அரசே எடுத்துக்கிட்டு அந்த அரசு பேருக்கு மாற்றிட்டு நிலம் இல்லாத ஏழைகளுக்கு வழங்குற மற்ற பணிகளை எல்லாமே செஞ்சுட்டு வர்றது தான் இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையோட முதன்மையான பணிகள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நிர்வாக அளவுகள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நிர்வாக அளவுகள்னால் படிநிலைகள், என்னென்ன படிநிலைகளில் இவங்க வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே இப்படி கொடுத்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம். இப்படி மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்மகிட்ட 38 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. 38 மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் தான், அவர் தான் இந்த மாவட்ட நிர்வாகத்தையே பொறுப்பாக இருந்து அனைத்து நிகழ்வுகளையுமே சரி பண்ணுறது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அவர் தான் இந்த அனைத்துக்குமே ஹெட்டு. அப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கு தலைமை யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான். இப்போ 38 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. அவங்க தான் வந்து என்னென்னா ஒவ்வொரு படிநிலைகளில் வேலைகளை வாங்குறதா இருக்கட்டும், வேலைகளை முடிக்கிறதா இருக்கட்டும், அனைத்துக்குமே பொறுப்பானவர் யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்து யார் பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ. யார்? டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். என்னது பேர்? டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். இவர் இவங்களோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் நிர்வாகத்தில் என்னென்ன வருவாய் கோட்டாட்சியராக இருக்கட்டும், வருவாய் வட்டாட்சியராக இருக்கட்டும், குறுவட்டமாக இருக்கட்டும், இந்த கிராம நிர்வாகம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா இந்த மாவட்ட வருவாய் அலுவலர். அவர் தான் என்னது? டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். இவங்களோட முக்கியமான பணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ அப்படின்னா நம்ம ரெவன்யூ ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, யூடிஆர். இது எப்படின்னா அப்டேட் ரிஜிஸ்டர். இப்போ இருக்க ரிஜிஸ்டர் பேர் என்னது? அப்டேட் ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டருக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்னா எஸ்எல்ஆர்ன்ற ரிஜிஸ்டர் இருக்கும்.
செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர். என்னது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்? பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இந்த செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இருக்குது. அந்த ரிஜிஸ்டருக்கு அப்புறமேட்டு நம்ம பணியாளர்களை கொண்டு ஒவ்வொரு கிராமமாக போய் என்னென்ன நிலங்கள் யார் பேரில் இருக்குன்னு இந்த நிலச்சீர்திருத்தம் சரி பண்ணி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்க. அது பேர் தான் என்னது யூடிஆர்னு சொல்லுவாங்க, அப்டேட் ரிஜிஸ்டர். 1986 வந்ததாக இருக்கும். இந்த அப்டேட் ரிஜிஸ்டர் தான் இப்போ எல்லா கிராம நிர்வாகிகள் கையில் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு இதை மாற்றணும். திருப்பி வந்து வீல்டாக பண்ணி யார்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆளுக்கும் பேரெல்லாம் மாற்றி கொடுக்குறதுக்கான பணி எது தான் செய்வாங்க. இப்போ அந்த பணி நடக்கலை. 86 அப்புறமேட்டு அடுத்த அந்த பணி திருப்பி 30 வருஷம் கழிச்சு நடக்கலை. பழைய ரெக்கார்டை தான் இன்னமும் வச்சுட்ருக்காங்க. இதில் ஏதேனும் திருத்தங்கள் ஏற்பட்டால் அதற்கான உத்தரவுகளை வந்து யாருன்னா நம்ம டிஆர்ஓ மட்டும்தான். யூடிஆர் திருத்தத்துக்கான அனைத்தையுமே சரி பார்க்குறது யாருக்கு? டிஆர்ஓக்கு மட்டும்தான் இருக்குது. இவங்க தான் வந்து இந்த யூடிஆர் ரெக்கார்டாக இருக்கட்டும், எஸ்எல்ஆர் ரெக்கார்டு கூட அவங்ககிட்ட தான் இருக்கும். அதுபோக இன்னொரு பணி என்னென்னா, இந்த நில சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து வழக்கு நடைபெறும். அதுக்கு நம்ம வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்து வழக்கு நடத்துவார். அந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு யார்கிட்ட போகலாம்னா நம்ம டிஆர்ஓட்ட தான், மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட தான் மேல்முறையீடு போக முடியும். மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட தான் மேல்முறையீடே போவாங்க. அப்போ இந்த முக்கிய பணி, இந்த டிஆர்ஓட முக்கிய பணி யூடிஆர் கரெக்ஷனாக இருக்கட்டும், அனைத்து பணிகளும் இந்த டிஆர்ஓ தான் பார்க்குறாங்க. அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்ட நிர்வாகம். என்னது வருவாய் கோட்ட நிர்வாகம்? வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ. ஒரு மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கூட பிரிச்சுருப்பாங்க. கோட்ட அளவில் பிரிச்சுருப்பாங்க. ஒரு கோட்டத்துக்கு 2 தாலுகா 3 தாலுகான்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வருவாய் கோட்டாட்சியர். இப்போ இவங்க வருவாய் கோட்டாட்சியரோட முக்கிய பணி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் தவறுதலாக ஏற்பட்ட பட்டா மாறுதலாக இருக்கட்டும், அந்த நீதிமன்ற வழக்குகளாக இருக்கட்டும், ஆதரவற்ற விதவை சான்று வழங்குறது தான் இவங்களுக்கு முக்கியமான பணி. ஆதரவற்ற விதவை சான்றை வந்து டைரெக்டாக வந்து வட்டாட்சியர் வழங்க முடியாது. ஆதரவற்ற விதவையை வந்து வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ தான் கள விசாரணை செஞ்சு அந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு ஆதரவற்ற விதவை சான்று வழங்குறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுரி டெத். ஒரு திருமணமான ஒரு பெண் 7 வருடங்களுக்குள் இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்குள்ளே இறந்துருந்தாங்கன்னா அந்த விசாரணையை காவல்துறை பண்ணக்கூடாது. வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ தான் பண்ணுவார். அந்த டெத்து பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டவுரி டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நேரடியாக ஆர்டிஓ அந்த விசாரணை பண்ணி அவர் தான் தகவல் அந்த விசாரணையை முடிக்கிற அதிகாரம் இந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் இருக்குது. இவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. கிராம நிர்வாக பணியிடம் மாற்றம் பண்ணுறது, பணி வழங்குறது எல்லாமே இவங்க வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட தான் இருக்குது. ஆர்டிஓ வழக்கு விசாரணை அதிக அளவு விசாரணைகள் இவங்க தான் வந்து தேர்தல் நடத்துகிற அலுவலராகவும் நியமிக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர். இந்த கோட்டத்தில் நிறையா தாலுகா பிரிஞ்சிடும், ஒவ்வொரு தாலுகாவாக பிரிஞ்சிடும். அந்த தாலுகாவில் இந்த வட்டாட்சியர் தான் என்னென்னா அந்த வட்டத்தை நிர்வகிக்கிறார். அதாவது அந்த மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வட்ட அளவில் மேஜிஸ்ட்ரேட் அவர் தான். அவர் வந்து அந்த வட்டத்தில் எத்தனை கிராமங்கள் இருக்கோ அத்தனை கிராமத்துக்கும் தலைமை விஓஓ ஆர்ஐ அங்கே அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட மூலியமாக வச்சு அந்த வட்டத்தில் ஏற்படுற நிகழ்வுகளான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், வட்டாட்சியர் தான் சர்டிஃபிகேட் வழங்க முடியும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி வந்து பார்த்தா ஜோனல் டெப்டி தஹசில்தாரே போட்டுடலாம். பட் ஷெட்யூல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து யார் போட முடியும்? வட்டாட்சியர் தான் போட முடியும். அதே மாதிரி எஸ்டி சர்டிஃபிகேட் யார் போட முடியும்னா நம்ம ஆர்டிஓ. அவர் ஷெட்யூல் ட்ரைபல் கேஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிஓ மட்டும் தான் அந்த சர்டிஃபிகேட் போட முடியும். இந்த மாதிரி படிநிலைகள் வந்து அந்த வருவாய்த்துறையில் இருக்குது. அடுத்து வட்டாட்சியருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குறுவட்ட நிர்வாகம். ஒரு வட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறுவட்டமாக பிரிச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் உள்வட்டம் சொல்லுவாங்க. இல்லாட்டினா என்னென்னா ஃபிர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குறுவட்டமாக இருக்கட்டும், இது உள்வட்டமாக இருக்கட்டும். இந்த உள்வட்டத்துக்கு ஒரு வருவாய் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்டாக இருப்பீங்க. ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்து அசிஸ்டண்டாக ப்ரொமோட் ஆவீங்க. ப்ரொமோட் ஆன பிறகு நீங்கள் இந்த உள்வட்ட வருவாய் ஆய்வாளராக ஒரு 2 வருஷம் வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும். அதுதான் இந்த உள்வட்ட வருவாய். இவங்களோட பணி என்னென்னா கிராம நிர்வாக அலுவலரை கண்காணித்து அவங்கக்கிட்ட அறிக்கைகளை பெற்று இந்த வட்ட நிர்வாகத்துக்கு கொடுக்குறது தான் இவங்களோட பணி. இந்த வட்ட நிர்வாகம் இவங்ககிட்ட இருந்து ரிசர்வ் வாங்கி இது வந்து கோட்ட நிர்வாகத்துக்கு கொடுக்கும். கோட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பும். இந்த மாதிரி படிநிலையில் தான் பணிகள் நடைபெறும். இப்போ ஆர்ஐயோட பணி பார்த்தீங்கன்னா அவரும் சர்டிஃபிகேட் போடுறதா இருக்கட்டும், கிராம நிர்வாக கண்காணிக்கிற இருக்கட்டும், ஒரு லா அண்டர் பிரச்சனை வந்தால் தகவல் தெரிவித்து அறிக்கையில் அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாருமே அந்த வட்ட பிற்கா வருவாய் ஆய்வாளர் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்களோட பணி. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகம். இவங்க தான் இந்த விஏஓ. இவங்க தான் என்னென்னா இந்த வருவாய்த்துறையவே செயல்படுத்தி கொண்டுட்டு போகிறது இவங்களுக்கு தான் அதிக பணி. என்னென்னா நில வருவாய் வசூல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சாகுபடி பயிராய்வு பார்க்குறதா இருக்கட்டும்,
அரசு இல்லங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு ஏற்பட்டால் தகவல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், நிறைய பணிகள் வந்து இவங்களுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக அதிக பணிகள். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்துறை ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அந்த ஸ்கீமுக்கு விசாரணை அலுவலராக இவங்கள தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் நடக்குது, என்னென்ன முகாம் நடக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் இருந்து மனுக்களை சரி பண்ணி ஒவ்வொரு வீடாக விசாரணை செஞ்சு அந்த அறிக்கையை வந்து ஆர்ஐட்ட கொடுப்பாங்க. ஆர்ஐ வந்து தாசில்தார்கிட்ட கொடுப்பாங்க. அது இப்படி ஆர்டிஓட்ட போகும், அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு போய் இந்த மாதிரி முறைகளில் தான் செயல்படும். அப்போ ஒரு கிராமத்தின் அடிப்படை நிர்வாகமே யாருன்னா பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் தான். இவங்களுக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்குது. இந்த பேஸ்டு தான் ஃபஸ்ட்டு விஏஓ. நிறையா கிராமங்கள், ஒரு 4-5 கிராமங்கள் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கும். அது வந்து விஏஓ குரூப்பு. அந்த விஏஓலேருந்து அடுத்து எங்கே போகும்னா ஆர்ஐட்ட போகும். அடுத்து அந்த ஒரு 10 விஓ குரூப்பில் சேர்ந்து ஒரு குறுவட்டமாக நிர்வாகம் இருக்கும். அந்த குறுவட்டம் ஒரு 4-5 சேர்ந்து வட்டமாக இருக்கும். இந்த ஒரு 4-5 வட்டங்கள் சேர்ந்து எனது கோட்டமாக இருக்கும். 2-3 கோட்டங்கள் சேர்ந்து மாவட்ட நிர்வாகமாக இப்படி இருக்கும். இப்போ நிர்வாகம் வந்து எளிமையாக செய்கிறதுக்காக இந்த வருவாய்த்துறை நிர்வாகத்தை வந்து இந்த மாதிரி வருவாய் கோட்டம், வட்ட நிர்வாகம், குறுவட்ட நிர்வாகம், கிராம நிர்வாகம்னு அப்படியே பிரித்து இருக்குது. இவங்ககிட்ட இருந்து பணிகளை வாங்கி ஒவ்வொரு மணியிலையும் அப்படியே படிநிலையாக அந்த மாதிரி வேலைகளை படிநிலையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலைகளை பார்க்குறதுக்கு இந்த வருவாய்த்துறை இந்த மாதிரி. இப்போ வருவாய்த்துறையில் சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சமூக பாதுகாப்பு திட்டம் நம்ம பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்களுக்கு 1200 ரூபா ஒவ்வொரு மாதமும் அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விதவையர் ஓய்வூதிய திட்டம், இது 1500 ரூபா. அந்த விதவை பெண்களுக்கு மாதம் வந்து 1500 வங்கி கணக்கில் செலுத்துறது. இந்த திட்டத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே வறுமை ஸ்கீமிலவே நல்லா டெப்த்தாகவே பார்த்துருக்கோம். அதுக்கு மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துருக்கு, மாநில அரசு எவ்வளோ கொடுக்குது அப்படின்ற விவரத்தை தெளிவாகவே அதில் பார்த்துருக்கோம் வறுமையில். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு மாதம் 1500 ரூபா வழங்கிக்கிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம். ஒரு பெண்ணை வந்து கணவர் கைவிட்டுட்டு போய் ஒரு 7 வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து வரவே இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான சான்று, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சான்று ஒன்று வழங்கப்படும். அந்த சான்றை வச்சு இவங்க அப்ளை பண்ணி இந்த கணவனால் கைவிடப்பட்டவருக்கான ஓய்வூதிய திட்டத்தை இவங்க வாங்கிக்கலாம். அவங்களுக்கு மாதம் 1200 ரூபா வழங்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு மேல் திருமணமாகாமல் இருக்கிற ஏழை பெண்களுக்கு, அது என்னது முதிர்கன்னிகள், 50 வருடம் ஆயிடுச்சு இன்னும் இவங்க கல்யாணமே முடிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி முதிர்கன்னிகளுக்கு 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணாத பெண்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறேன், 1200 ரூபா மாதம் வழங்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை அகதிகளுக்கு இதே மாதிரி ஓல்டு ஏஜோ விதவையோ மாற்றுத்திறனாளியோ இருந்தால் இதே மாதிரி இலங்கை அகதிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்குறாங்க. அது மொத்தம் அவங்களுக்கு 1500 ரூபா மாதம் வழங்கிட்டு வராங்க. இது சமூக பாதுகாப்பு திட்டத்தில் வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய திட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் என்ன இருக்குது, இந்த முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நஞ்சைனா எவ்வளவு, 2.5 ஏக்கர், புஞ்சைனா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சேர முடியும். இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்தால் அந்த குழந்தைகளுக்கு, அந்த பாதுகாப்பு அட்டை வச்சுருக்க அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும், திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை மூலமாக வழங்கப்படுகிறது. அதுபோக அந்த உழவர் பாதுகாப்பு அட்டை வச்சுருக்க குடும்பத் தலைவர் இறந்துட்டால் அவருக்கு ஈமச்சடங்கு உதவித்தொகையும் இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னா முதல்வர் தான் தலைவர். அந்த ஆணையத்துக்கு முதல்வர் தான் தலைவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் அவங்க இருப்பாங்க. இப்போ அரசு செயலரில் பார்த்தீங்கன்னா நிதித்துறை அரசு செயலர், உள்துறை அரசு செயலர், பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலர், உயர்கல்வி அரசு, இவங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு 10 பேருக்கு மேலே இந்த மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு குழுவில் இருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் முதல்வர் தான். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிடருக்கான மீட்பு, நிவாரணம், அந்த பேரிடரை எப்படி தணிக்கிறது, இதற்கான அந்த ஆணையம் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்ன பிரிச்சிருக்காங்கன்னா மாநில செயலாக்க குழு, மாநில ஆலோசனை குழுன்னு பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாநில செயலாக்கோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர் தான் தலைவர், அவர் தலைமையில் தான் இருக்கும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் மீட்பு, நிவாரணம், அவங்களுக்கு அந்த பேரிடரை தணிக்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் செய்ய முடியுன்றதுக்கான அனைத்துமே இந்த செயலாக்க குழு தான் முடிவெடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில ஆலோசனை குழு. இந்த ஆலோசனை குழுவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாக ஆணையர் தான் தலைவராக இருப்பார். இதுக்கு பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க. இந்த பேரிடர் குறைப்பு நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனைலாம் வழங்குறதெல்லாம் யார், இந்த மாநில ஆலோசனை குழு தான் இந்த வேலையில் பார்த்துட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்குது. என்னது, மாவட்ட பேரிடர் மேலாண்மை. இதுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை
மேலாண்மை தலைவர். இவர் தான் பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொள்கிறதா இவர் தான் பார்ப்பார். இந்த பேரிடர் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பார்ப்பாங்க. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னார்வலுக்கு என்னது ஆப்தமித்ரா அப்படின்ட்டு ஒரு 16 மாவட்டத்தில் ஒரு 1500 தன்னார்வர்களுக்கு ஒரு 12 நாள் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. நீச்சல் பயிற்சியாக இருக்கட்டும், எப்படி முதலுதவி செய்கிறதுன்னு எல்லா பயிற்சி கொடுத்து தயாரிச்சிருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் எவ்வளோ டிராக்டர் இருக்குது, எவ்வளோ ஜேசிபி இருக்குது, எவ்வளோ மரம் இறக்குற மிஷின் எவ்வளோ இருக்குது, மரம் ஏறுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, பாம்பு பிடிக்கிறவங்க யார் இருக்காங்கன்னு அனைத்து விவரங்களையும் டேட்டாக்களையும் கலெக்ட் பண்ணி இவங்க அவங்க கான்டாக்ட் நம்பரோட அந்த விஓட்ட சேர்ந்து தன்னார்வலர் மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு குழுவை ஏற்படுத்தி முன்னாடியே செட் பண்ணி இவங்க வச்சுக்கிடுவாங்க. இந்த மழைக்காலமாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், சுனாமி தாக்கரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் செய்யணும்னு இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை முன்னாடியே கிராம அளவில் ஒரு குழு அமைச்சு இந்த தன்னார்வலர்கள்லாம் முன்னாடியே வாலண்டரியாக ஒரு மரம் விழுந்துருச்சு, ரோடு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஜேசிபி வச்சு நகட்டுறதா இருக்கட்டும், மரத்தை அறுத்து எடுக்கிறதா இருக்கட்டும், மின்சாரம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன அடுத்தடுத்த நடவடிக்கைன்னா அனைத்து பேரிடர்களையும் மீட்கிறதுக்கான நடவடிக்கை ஒரு குழுவை இவங்க மாவட்ட பேரிடர் மேலாண்மை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேரிடர் தணிப்பு அப்படின்னா இந்த கடல் அலைகள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த கல்லுகளெல்லாம் கொண்டு வந்து நிறையா போடுறதுக்கான இது வேறு என்ன, அது ஓரத்தில் மரக்கன்றுகளை நட்டு வச்சா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அந்த பேரிடர் தணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன நிவாரணம் வழங்கணும், அந்த தொகைகளை வந்து அவங்களுக்கு செலுத்துறதா இருக்கட்டும், மீட்பு அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கான அனைத்தையுமே இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை தான் செய்து எப்படின்னு இந்த மாநில பேரிடர் மேலாண்மையத்தோட செயலாக்க குழு ஆலோசனை குழு ஆலோசனைப்படி இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை செய்து இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. ஏதாவதுனா அவசர உதவின்னு பார்த்தீங்கன்னா 1070-112 இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிங்கன்னா அந்த பேரிடர் மேலாண்மைக்கான அவங்க சர்க்கிளுக்கு போயிடும். அங்கேருந்து உங்களுக்கான அனைத்து நடவடிக்கை எடுக்க வேகமாக இந்த அவசர உதவின்னு செயல்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைன்னு ஒரு படை வச்சுருக்காங்க. அந்த படை மாவட்ட ஆட்சியர் தலைவரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அவங்களும் எல்லாமே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த பேரிடர் மேலாண்மை அமைச்சதுலேருந்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாவட்ட பேரிடர் இருந்து பல குழுக்களை பிரிஞ்சு இது பேரிடர் மீட்பாக இருக்கட்டும், நிவாரணம் இருக்கட்டும், அந்த பேரிடர் தணிப்பாக இருக்கட்டும், அனைத்துக்குமான பணிகளை வந்து இந்த வருவாய்த்துறை மூலயமா தான் செயல்படுறாங்க. இங்கே வருவாய்த்துறையை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சொல்லப்போனால் வருவாய்த்துறையில் நிறைய சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு கொஷினுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கொஷினுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. பெரும்பாலும் வருவாய்த்துறையில் கொஷினுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. அதனால் நம்ம இன்னும் பார்த்தா இதில் நில சீர்திருத்தம் பார்க்கலாம், நில எடுப்பு பார்க்கலாம். அந்த நில எடுப்புனா பார்த்தீங்கன்னா என்ஹெச் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நகாய் நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த நகாய்னா இந்த சாலைகள் அமைக்கிறாங்களே, 4 வழிச்சாலைகள், இதெல்லாம் அமைக்கிறதுக்கு இந்த நிலம் எடுக்கிறதுக்குமே இந்த வருவாய்த்துறை தான். இவங்களுக்கு ஒரு தனியாக சர்க்கிள் வந்துடும். அவங்களுக்கு ஒரு டிஆர்ஓ, தாசில்தார், ஆர்ஐ எல்லாருமே கொடுத்துருவாங்க. அவங்க தான் இந்த நிலம் எடுத்து அந்த எடுக்கப்பட்ட நிலத்துக்கான தொகையை அந்த உரிமையாளருக்கு வழங்குற பணிகளெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. அதுதான் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நகாயின்னு சொல்லுவாங்க. அந்த பணியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லணும்னா புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இருக்காங்கல்ல, அந்த ஏடி மெயின் சொல்லுவாங்க. அந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் அந்த செங்கல் சூளையாக இருக்கட்டும், ஒரு மணல் அல்றதாக இருக்கட்டும், மணல் குவாரிகள், கல்குவாரி, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குற புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இந்த வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அவங்களும் கொண்டும் இந்த வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அப்புறமேட்டு என்னென்னா நம்ம ரேஷன் கடை இருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அவங்களும் இந்த வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இப்படி இந்த வருவாய்த்துறை ஒன்றா இருந்தாலும் பல கிளைகளாகவும் பல ஜோனாகவும் இது பிரிஞ்சிருக்கு. இது ஒவ்வொன்றும் சொல்ல ஏகப்பட்ட வருவாய்த்துறை இல்லாமல் எந்த நிகழ்வுமே நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பூராமே ஆன்லைன் சர்டிஃபிகேட், இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, சிறு விவசாயி, ஆதரவற்ற விதவையாக இருக்கட்டும், விதவை சான்றாக இருக்கட்டும், அனைத்து சான்றிதழும் எங்கன்னா இப்போ உங்கள் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா மீட்டது கட்டுறதுல அந்த ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அனைத்து சான்றிதழ்களும் இ-சேவை மையங்கள் மூலமா வருவாய்த்துறை தான் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த பொதுமக்களுக்கு தேவையானது. அப்புறமேட்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மக்கள் குறை தீர்ப்பு நாள் திங்கக்கிழமை என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலையும் மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடத்துவாங்க. அந்த காலையில் திங்கக்கிழமை கிரீவன்ஸ் டே பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த திங்கக்கிழமை குறை தீர்ப்பு நாளில் போய் உங்களோட குறையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவாக கொடுக்குற போதில் ஒரு வாரத்தில் 15 நாளுக்குள்ளே அது தீர்த்து வைக்கப்படும். அதனால் ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை என்னென்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் என்னது மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயி குறை தீர்ப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 3 மணிக்கு நடக்கும். வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு மக்கள் குறை தீர்ப்பு நாள் திங்கக்கிழமை நடக்கிற மாதிரி விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் வெள்ளிக்கிழமை நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு குறை தீர்ப்பு நாள் புதன்கிழமை நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது நடக்கும். வேறு என்ன வருவாய்த்துறையோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா
பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அந்த தேர்தலை முழுமையாக நடத்தி முடிக்கிறது யார்? இந்த வருவாய்த்துறை தான். இந்த வருவாய்த்துறை தான் என்னது, தேர்தல் நடத்துகிறாங்க, பேரிடர் காலம் வந்தாலும் அதையும் பார்க்குறாங்க. என்ன திட்டங்கள் முதல்ல கொண்டு வந்தாலும் ஒரு கிராமத்தில் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தாலும் எல்லாமே யார்? இந்த வருவாய்த்துறை தான் பார்க்குறாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி வருது. இந்த மக்கள் தொகை பணிவெடுப்பும் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறை மூலியமாக இருந்து தான் ஊழியர்களை நியமனம் செஞ்சு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இந்த 10 வருஷத்தில் கொரோனானால் நடக்கலை, இப்போ நடக்குது. இந்த வேலையும் இந்த வருவாய்த்துறை தான் பார்க்குறாங்க. அப்போ வருவாய்த்துறைக்கு எண்ணற்ற பணிகள் இதில் இருக்குது. அதிக பணிகள் நிறைய துறைகளோட கலந்து இவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ காவல்துறையாக இருக்கட்டும், ஜாமீன் சான்று வழங்குறதா இருக்கட்டும், எல்லாமே யார்? வருவாய்த்துறையில் தான் வழங்குறாங்க. அப்போ காவல்துறை இவங்களோட டைப்பு, வேளாண்மை துறையாக இருக்கட்டும், புள்ளியியல் துறையாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறைக்கெல்லாம் என்னென்னா அவங்களோட கட்டடத்துக்கு கட்டிட உரிமை சான்று வழங்குறதா இருக்கட்டும், அனைத்துமே எல்லாமே என்னது, தாய்த்துறை யார்? இந்த வருவாய்த்துறை தான். இப்போ இந்த வருவாய்த்துறையிலேருந்து ஏகப்பட்ட ஸ்கீமு அனைத்து விவரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு பார்த்தா அந்த படிநிலைகள் இருக்குல்ல, அதிலிருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. மற்றபடி பெருசாக வரல. இது பேரிடர் பாய்க்கில் நம்ம இன்னமுமே டெப்த்தாக பார்த்துடலாம். நமக்கு பாலிசி நோட்ஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்து அதற்கேற்றமான டீட்டெயிலை மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வருவாய்த்துறைக்கு கேள்விகள் அதிகம் இல்லை, கம்மியாக இருந்தனால வருவாய்த்துறைனா என்னென்ன செய்கிறாங்கன்றதை மட்டும் சிம்பிளாக சொல்லியிருக்கோம். பார்ப்போம். நம்ம அடுத்த வகுப்பில் வேறு என்ன துறை இருக்கோ அந்த துறையை நம்ம விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.